அவர் பௌர்ணமி சந்திரனாகவே இருக்கிறாரு. பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறவர் ஏற்கனவே சுபர். இன்னும் குருவின் ஒளிப்படும் பொழுது இன்னும் தெளிந்த கிளியரான மனநிலை கொண்ட சுபர். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோசியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, என்ன கேள்வி கேட்டிருக்கிறீங்க? அண்ணே, குருவால் வாங்கிய ஒளி டு அமாவாசை சந்திரன் வில் ஆக்ட் லைக் பௌர்ணமி, பட் டஸ் தட் சந்திர கேந்திரம் அதியோகா அண்ட் கேந்திர ரிஃப்ளெக்ஷன் if have is same or better than nature பௌர்ணமி சந்திரன்? ஓகே, என்ன கேட்குறீங்கன்னா, அமாவாசை சந்திரனுக்கு குருவினுடைய பார்வை பௌர்ணமி சந்திரனை போல இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. பௌர்ணமி சந்திரனாகவே மாறிடுறாரு. அண்ட் அதே நேரத்தில் அவருடைய ரிஃப்ளெக்ஷனும் சந்திர கேந்திர அமைப்புகள் அதே மாதிரி இருக்குமா, அதை விட பெட்டரா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. இன்னொன்று கேட்டிருக்கிறீங்க, ஹேவ் ஹதியோகம் கேந்திரம். ஓகே, இந்த இடத்துல ஓகே பிரதர், இல்லை என்னதான் இருந்தாலும் ஓகே, நீங்க என்ன கேட்குறீங்க? அமாவாசை சந்திரன் இருக்காரு, குரு பார்த்தா பௌர்ணமி சந்திரனுக்கு நிகரான சந்திரன். ஓகேங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு வேற ஒரு விஷயம் புரியணும். சரி, அமாவாசை சந்திரன், குரு பார்த்தா பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமி சந்திரன் குரு பார்த்தா, அப்ப இந்த இடத்துல என்ன? அந்த அமாவாசை சந்திரனுக்கு குரு பார்வையை விட பௌர்ணமி சந்திரனுடைய குரு பார்வை மேலானது தானே. அப்ப இந்த இடத்துல நீங்க கம்பேர் பண்ண வேண்டியது, அமாவாசை சந்திரனா இருக்கிறாரு, முதல்ல பலவீனமா இருக்கிறாரு, அதுக்கு பிறகு பலம் பெறுறாரு. ஓகே, அதே மாதிரி சந்திர தசை நடப்புல வரும் பொழுது முதல்ல இருள் தன்மையாக இருக்கு, அதற்கு பிறகு பிற்பகுதியில அந்த ஒளி பெற்ற சுபர் தொடர்பு பெற்ற சந்திரன் அந்த லக்ன ஆதிபத்தியத்துக்கு ஏற்ற மாதிரியான அந்த அமைப்புகளை கொடுக்குறாரு. ஓகேங்களா? எங்க அந்த தசையில ஒருவேளை அவர் பௌர்ணமி சந்திரனாகவே இருக்கிறாரு. பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறவர் ஏற்கனவே சுபர். இன்னும் குருவின் ஒளிப்படும் பொழுது இன்னும் தெளிந்த கிளியரான மனநிலை கொண்ட சுபர் அப்படிதான் வருவாரு. அப்போ அந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு? தெளிவான மனநிலை கொண்டவர், தெளிவான முடிவெடுக்கக்கூடியவர், சுத்தமா மனசு. இதுல என்னன்னா, சந்திரன் அதிகம் வலுத்தவர்கள், சந்திரன் அதிகமாக சுபத்துவமாக இருக்கிறவர்கள், கடக ராசிக்காரர்கள், கடக லக்னக்காரர்களுக்கு, லக்னத்துல சந்திரன் இருக்கிறவர்களுக்கு அதிகமாக இவங்க தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த கற்பனையால சில விஷயங்கள் பண்றது, கற்பனை பண்றது. இப்ப நான் பேசுறதை அப்படியே படமா பாக்குறதெல்லாம் கடகம். கடகத்தினுடைய சந்திரன் வலுத்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிற ஒரு திறன் என்ன தெரியுங்களாங்க? நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும் பொழுதே அந்த சீனை படமா ஓட்டி பார்க்கக்கூடிய, கற்பனையிலே ஓட்டக்கூடிய, இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போனா இது பொது வெளின்றதுனால அந்த மாதிரி விஷயத்த சொல்ல முடியாது. சந்திரன் வலுத்தவர்களுக்கு கற்பனையில வாழ்வாங்க. அந்த சந்திரன் கெட்டு போனாக்கா மனநோயாளி ஆயிடுவாங்க. சந்திரன் அதிகமா பலமாக இருக்கும் பொழுது சில விஷயங்களை அவர்களால் கற்பனையில வாழ முடியும். இது யாருங்க நான் போய் கேட்கறது? நல்ல ஒளி பொருந்திய கடக லக்னக்காரர, கடக ராசிக்காரர, எந்த விதமா ராகுவோட தொடர்பு இருக்கக்கூடாது, கேதுவோட தொடர்பு இருக்கக்கூடாது, சனியோட தொடர்பு இல்லாத சந்திரன்ட்ட அந்த சந்திரனை யாராவது உங்களுக்கு தெரிந்தால், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய சில நீட்ஸை நீங்க கற்பனையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேளுங்க. ஆமான்னுவாங்க. ஆனால் இந்த சந்திரனுக்கு ஒரு சேர சனி செவ்வாய் தொடர்பு இருக்கக்கூடாது, இருள் கிரகத்தின் தொடர்பே இருக்கக்கூடாது. தனிச்சு செவ்வாய் இருக்கிறாருங்க, இருக்கலாம். செவ்வாய்க்கு அது மங்கள யோகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். செவ்வாயோட சேர்ந்து இருக்கலாம். செவ்வாய் அந்த இடத்துல நீச்ச பங்கமா இருப்பாரு, கடகம்னா கூட. எங்க இருந்தாலும் சந்திரனும் செவ்வாயும் மட்டும் ஒளி பொருந்திய நிலையில இருக்கலாங்க. உச்ச செவ்வாயோட இருக்கலாமா? சூப்பரா இருக்கலாம். அது அருமையான மங்கள யோகம். இந்த இடத்துல இருக்கிறவர்கள், சந்திரன் வலுத்து இருக்கிறவர்கள், சந்திரன் அதிக சுபத்துவமா இருக்கிறவங்க தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த இது அதுன்ற இந்த பேரே மறந்துட்டேன், இது சார்ந்த அத்தனையும் நம்புறவங்க எல்லாம் நீங்க தான். ஓகேங்களா? அப்ப இவர்களுக்கு இருக்கக்கூடிய திறனும், அந்த அமாவாசை நிலையில இருக்கிறாருல, அதற்கு பிறகு குருவின் பார்வையில வந்தவரும் அந்த இடத்துல முதல்ல எண்ணம் கெட்டு, முதல்ல மனம் கெட்டு, அதுக்கப்புறம் ரிகவர் ஆயிக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் வரும். இப்போ அவருடைய ஒளி சிதறல் அதே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இருக்க வாய்ப்பே இல்லைங்க. சந்திர அதியோகம் சூரியனுக்கு நேர் எதிரில் வரும் பொழுது அவர் அந்த பிரகாசத்தை பிரதிபலிக்கிறார். நீங்க பூமியில இருந்தே பாக்குறீங்க. அப்போ அந்த தன்மை மிகப்பெரிய உயர்வான நிலைன்னு பூமியில இருக்கிற நம்மளாலே உணர முடியுது ஒரு பௌர்ணமி அன்னைக்கு. ஆனால் குரு பார்த்த சந்திரனுக்கு அதியோகம் இல்ல, குரு பார்த்த சந்திரன் இழந்த ஒளியை மறுபடியும் எடுத்துக்கிறாருன்ற மாதிரியான விஷயம் மட்டும்தான். அவரு பிரதிபலிக்கிறாரு. கேந்திர அமைப்புகள்ல இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா, கேந்திர வலிமை ஒருவேளை சமசப்தம அமைப்புகள் இருந்தால்
ராசிக்கும் லக்னத்துக்கும் கேந்திர அமைப்புகள் வலுப்பெறவே செய்யும். ஏன்னா அது ஒரு வகையான ஒளிச்சிதறல். அதியோகம் பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவுங்க. சரிங்களா? ஆனா இன்னொரு கேள்வி வரும். ஒருவேளை இந்த குரு பார்த்து சந்திரனுக்கு கேந்திரத்துல புதன் இருந்தாருன்னா புதன் வலிமை பெறுவாரா? புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு கேந்திர நிலைமை இருக்கும்போது புதனுக்கு அது வலிமைனாலும் கூட ஒளி சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கும் பொழுது மட்டுமே புதன் அதிக வலிமை பெறுகிறார். ஒளி சந்திரனின் அதியோகத்தில் இருக்கும்போது மட்டுமே புதன் வலிமை அடைகிறார். சுக்கரனுடைய தொடர்பில் இருக்கும்போது மட்டுமே புதன் தனது தனித்துவமான இந்த தன்மையை தனித்துவமான அறிவாளித்தனத்தை வெளிப்படுத்துறாரு. குரு பார்த்தா அது வேற மாதிரி மாறுது. குரு பார்த்தா அதனுடைய வேற விஷயம் வருது. சனி பார்த்தா வேற மாதிரி வருது. செவ்வாய் பார்த்தா புதன் மாத்திக்கிறாரு. ஏன்னா புதன் தான் இருக்கும் பார்க்கும் கிரகங்களை போல தன்னை மாற்றிக் கொள்றவர். ஓகேங்களா? இதனாலதான் தனித்த புதனுக்கு மட்டும் ஒரு வேர்டிங் இருக்கு. இந்த அமைப்புகள் இருக்கும் பிரதர். சரிங்களா? நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா அப்படியே சுத்திட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன்னு நினைக்கிறேன். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.